Thanks for watching Vaikuntham TV. Please like, share, and subscribe our channel. சிம்ம ராசிக்கு 2025ல வரப்போற சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவானுடைய இந்த சனி பயிற்சி அமைய போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக அவதாரம் எடுத்துள்ள இந்த சனி பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சில சிரமங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நீங்கள் எவ்வளவுதான் உயரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த உயரத்தை அடையக்கூடிய வகையில் பல்வேறு சிரமங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது, தடை தாமதங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது, மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுல தாமதமாகக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிறது, பொதுவாக மனசுல சந்தோஷம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பிரீத்தி. நம்மளோட ராஜயோகம் டிவியில் உங்களுக்கு சனி பயிற்சி பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அதில் உங்கள் மனசுக்குள்ளேயும் பல கேள்விகள் இருக்கும். சனி பயிற்சியில் எந்த தெய்வத்தை வழிபடணும், யார் யாரெல்லாம் சேஃபாக இருக்கணும், எந்த ராசிகள் வாகனத்தில் கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ளே இருக்கல. உங்கள் சார்பாக அந்த கேள்விகளெல்லாம் நான் ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள்கிட்ட கேட்க போகிறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி சாரை வரவேற்றுலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சிம்ம ராசிக்கு 2025ல் வரப்போகிற சனி பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவே வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2026 பிப்ரவரி மாதம்தான் இந்த கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது. எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதிகாரம் அப்படிங்கிற விஷயத்தை கை கொள்ள வச்சிருக்கக்கூடிய, எந்த ஒரு இடத்திலும் பெருமையாக காட்சியளிக்கக்கூடிய, எல்லா நேரங்களுமே நமக்கு நல்ல நேரமாக கருதப்படுகிற சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற அமைப்பில் சனி பகவானுடைய இந்த சனி பயிற்சி அமைய போகுது. உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அஷ்டம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக அவதாரம் எடுத்துள்ள இந்த சனி பயிற்சி சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சில சிரமங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நீங்கள் எவ்வளவுதான் உயரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை நினைச்சுக்கிட்டு இருந்தால் கூட அந்த உயரத்தை அடையக்கூடிய வகையில் பல்வேறு சிரமங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது, தடை தாமதங்களை கொடுப்பார் அப்படிங்கிறது, மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கிறதுல தாமதமாகக்கூடிய அமைப்பை கொடுப்பார் அப்படிங்கிறது, பொதுவாக மனசுல சந்தோஷம் அப்படிங்கிறத விட தேவையில்லாத சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய சூழலை கொடுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவையில்லாத மருத்துவ செலவுகளை கொடுக்கக்கூடியது. தொழில் ரீதியான வகையில் வரவுகளில் தாமதம் ஏற்படுவது, உடல் ரீதியான வகையில் தேவையில்லாத சிரமங்களையும் மருத்துவ செலவுகளையும் கொடுக்கக்கூடியது. தேவையில்லாத பிரிவு, தேவையில்லாத சண்டை சச்சரவு, நம்ம யாரை நம்பி இருக்கிறோமோ அவங்க உங்களை நட்டாத்தில் விடக்கூடியது. இந்த மாதிரி மனசுக்கு ஒவ்வாத ஒரு சில விஷயங்களை அஷ்டம சனி கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிற ஒருவருக்கு வந்ததுன்னு வைங்களே, நம்ம எவ்வளவு அறிவுள்ளவராக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எவ்வளவு அறிவுள்ளவர்களையும் எவ்வளவு திறமை உள்ளவர்களையும் ஓரளவாவது தடுமாற செய்யக்கூடிய அமைப்பு இந்த அஷ்டம சனிக்கு உண்டான சிறப்பாகவே வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய தடுமாற்றங்களை கொடுக்கக்கூடிய, தேவையில்லாத சந்தேக சஞ்சலங்களை கொடுக்கக்கூடிய, சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நம்ம வாழ்க்கையில் இல்லையே அப்படின்னு ஏக்கப்படக்கூடிய, குடும்பத்தில் நல்ல கணவனாக இருப்பார், நல்ல மனைவியாக இருப்பாங்க, ஆனால் உங்களுக்குள்ள நல்லவராக இருக்க முடியாமல் தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படக்கூடியது. அலுவலகத்தில் அல்லது வெளி வட்டாரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களை நல்லவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மனைவி பார்த்தீங்கன்னா சொந்த பந்தங்களில் வெளி இடங்களில் நல்லவங்க அப்படின்னு பேர் எடுப்பாங்க. எல்லா இடத்திலும் நல்லவங்கன்னு பேர் எடுத்த நீங்கள் உங்கள் ஒருவருக்குள்ள ஒருவர் நல்லவங்கன்னு பேர் எடுக்க முடியாமல் தேவையில்லாத தொல்லைகளை, தேவையில்லாத வாதங்களை, தேவையில்லாத பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய, நீங்கள் நல்லது சொன்ன போனால் கூட அது வம்பு வழக்காக, அன்பு பேச்சுக்கள் கூட சில பேருக்கு சில நேரங்களில் வம்பு வழக்காக மாறும் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மாறுதல் ஏற்படக்கூடிய சூழல்களையும் இந்த அஷ்டம சனி கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த மாதிரியான கஷ்டங்களையும் உலக அனுபவங்களையும் எதுக்காக கொடுக்குறார் அப்படின்னா, அதாவது உலகத்தில் யாருமே சொல்லித்தராத மிகப்பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சூட்சுமம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது.
பொதுவாகவே அஷ்டம சனி யாராக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டங்களை கொடுப்பாரு, உலக அனுபவங்களை கொடுப்பார் அப்படிங்கிற விதி இருந்துட்டு இருந்தால் கூட சிம்ம ராசிக்கு சனி பகவான் பகை வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவு அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதிகபட்சமான இன்னல்களை கொடுப்பார் அப்படிங்கிறது. நல்ல வாழ்க்கையில் வந்து மின்னல் போல வருகிற ஒரு சில துன்பங்களை வந்து தொடர்ந்து துன்பங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த சனி பயிற்சி இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எவ்வளவு தான் துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், எவ்வளவு தான் தேவையில்லாத தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும், வெகுமானமான வாழ்க்கையில் அவ்வப்பொழுது அவமானங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் அஷ்டம சனி இருந்துகிட்டு இருந்தால் கூட ஆறுதல் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மற்ற கிரக கோச்சாரங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அதில் தப்பிச்சு வரக்கூடிய பாக்கியங்களும் இந்த சனி பயிற்சியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. ஓகே சார். ஸோ 2025 சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. ரொம்பவே குழப்பமான வாழ்க்கையில் அவங்க இப்போ மாட்ட போறாங்கன்றது தெரிஞ்சிருச்சு. அவங்க எந்த தெய்வத்தை வழிபட்டா தெளிவு கிடைக்கும்? பொதுவாகவே அஷ்டம சனி அப்படிங்கிறது யாருக்கு வந்தாலும் ஓரளவு கஷ்டங்களை கொடுப்பாரு, நஷ்டங்களை கொடுப்பாருங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே போல இதே அஷ்டம சனி போகக்கூடிய காலங்களில் 2.5 வருஷமாக, அதாவது 30 மாதங்கள் இருக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி 24 மாதங்கள் கழித்து மீதி இருக்கக்கூடிய 6 மாதம் கடைசி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பொற்கால வாழ்க்கையை கொடுத்துட்டு போவார். உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத மிகப்பெரிய, அதாவது மலையளவு நன்மைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது விதி இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த அஷ்டம சனி சம்பந்தப்பட்ட விஷயங்களை, பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் 3, 6, 11 ஸ்தானங்கள் இருந்தார் அப்படின்னா நல்லது தான். அஷ்டம சனி கூட அதிர்ஷ்ட சனியாக மாறி இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றிருந்தார் அப்படின்னா இந்த அஷ்டம சனி உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு மனுஷாளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை உங்களுக்கு இருந்ததுன்னு வைங்களே, அந்த மனப்பான்மை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி உங்களுக்கு ஓரளவு அதிர்ஷ்ட சனியாகவே காட்சியளிக்கும் அப்படிங்கிறத ஒரு பரிகாரமாகவே எடுத்துக்கலாம். பொதுவாகவே வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த கோயிலுக்கு போனாலும் மாலை நேரத்தில் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடிய, இறங்கு பொழுது என்று சொல்லக்கூடிய மாலை 6 மணிக்கு மேலே நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு எல்விளக்கு ஏற்றி உங்களுடைய பெயர் நாமாவளியில் அர்ச்சனை பண்ணீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் ஓரளவு தவிர்க்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. ஒரு மனிதன் பெற்றோராலோ மற்றோராலோ உற்றார் உறவினராலோ கைவிடப்பட்டாலும் ஆன்மீகம் கைவிடுவதில்லை. ஆம், நல்லவர்களையும் நியாயமானவர்களையும் குலதெய்வம் கைவிடுவதில்லை. ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்களின் 35 வருட ஆன்மீக ஆராய்ச்சியில் தெய்வ பிரசன்ன சாஸ்திரப்படி உருவாக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், 30 முக்கோடி தேவர்களின் மூல மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம், இழந்த செல்வம், இழந்த கௌரவம், கலைந்த குடும்பம், தொலைந்த நிம்மதி திரும்ப கிடைக்க வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஆன்மீக பொக்கிஷம் குலதெய்வ விருட்சம். யோகங்களில் சிறந்த ராஜயோகம் தருவது குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம். ஓகே சார். ஸோ வழிபாடும் சொல்லிட்டீங்க. குலதெய்வ விருட்சம் இவ்வளோ குழப்பத்திலையும் மன வருத்தத்திலையும் இருக்க போற சிம்ம ராசிக்கு எவ்வளோ பயனுள்ளதா இருக்க போகுது? அதாவது இருக்கிற வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது, தொல்லை இருக்குது, தேவையில்லாத சங்கடம் இருந்தால் கூட அடுத்து, அதாவது இவ்வளவு தூரம் அடியெடுத்து வச்சோம் அப்படின்னா, இவ்வளவு தூரம் நடந்து போனோம் அப்படின்னா அந்த இடத்துல நல்லது இருக்குது அப்படிங்கிற அந்த நன்மையை தெரிய வைக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு சிறப்பாக வந்துட்டு இருக்குது. அதாவது இருக்கிற இடத்துல ஒரு பொருளை எங்கே தொலைச்சிங்களோ அங்கே தேடினா தான் கிடைக்கும். தொலைச்ச பொருளை தொலைச்ச இடத்துல தேடாமல் வேறு இடத்துல தேடும் பொழுது எந்த காலத்தில் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரி என்னதான் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிற விதி இருந்தால் கூட உங்களுடைய கதி அப்படிங்கிற விஷயத்தை அதோ கதி அப்படின்னு விடாமல் உங்களை நல்ல மதியோடு வாழ வைக்கக்கூடிய, நல்ல கதியோடு வாழ வைக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான மிகப்பெரிய அம்சம். ஓகே சார். ஸோ 2025 சனி பயிற்சி
சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போதுங்கிற பலன்கள், பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள், அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ விருட்சம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தவர் நம்மளுடைய ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் தான். நன்றி சார். நன்றி. ஸோ நேர்களே, இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட ராஜயோகம் டிவியில் தினம் தினம் 12 ராசிக்கான தின பலன்கள், ஆன்மீக குறிப்புகள், ஆன்மீக தகவல்கள், அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் தினமும் வழிபடணும், உங்களோட அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண்கள், இந்த மாதிரி பல தகவல்களை தினம் தினம் நம்ம வந்து ராஜயோகம் டிவியில் அப்லோட் ஆகிட்டே இருக்கு. ஸோ அதை பார்த்தினா உடனுக்குடன் தகவல் உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணணும். அண்ட் ராஜயோகம் டிவியில் வர வீடியோஸை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். Thanks for watching Vaikuntham TV. Please like, share, and subscribe our channel.